நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை ரெசிபி தான். இந்த தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆனியனை கட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ஆனியனை வந்து நல்லா நீட்டா கட் பண்ணி வச்சிருக்கோம். இது கூடவே சில்லி பவுடர், மிளகாய் தூள் இருக்கும்ல, அது சேர்த்துக்கிறோம். அது கூட உப்பு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடையில வாங்கினது தான். இந்த குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, வெறும் சில்லி மட்டும் அரைச்சி வச்சிருப்போம்ல அது. இப்போ வந்து தோசை ஊத்திக்கலாம். நார்மல் மாவுல எப்பவுமே ஊத்துற மாதிரி ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் மெலிசா ஊத்துனீங்கன்னா மொறு சூப்பரா இருக்கும். ரொம்ப தடியா ஊத்த வேணாம், இந்த மாதிரி மெலிசா ஊத்திட்டு முட்டை இருக்குங்களா, முட்டையை நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். இது மேல முட்டையை ஊத்திட்டு முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் படணும், அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. முட்டையை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடல ஆனியன், அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மேல அரேஞ்ச் பண்ணிட்டு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஆனியன் வந்து இவ்வளவு பெருசா சாப்பிட பிடிக்காதுன்றவங்க கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது மேலே இட்லி பொடி, நல்ல மழைச்சாரல் மாதிரி இட்லி பொடி தூவி விடுங்க. இது நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து குழம்பு எதுவுமே வேணாம், வெறுமனவே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நல்லா வெந்த உடனே ரெண்டு பக்கம் வெந்த உடனே எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.